வணக்கம் நண்பர்களே. அதாவது இந்த போக்குவரத்து துறையில் இருக்கின்ற வேலைவாய்ப்பு மற்ற எதனா பிரச்சனை இருக்கா அப்படின்ற தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிசிசி முறையில் ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு தேர்வு. அரசு போக்குவரத்து கழகங்களில் ஓட்டுநர் டிசிசி பணிக்கு தமிழ் தேர்வில் தேர்ச்சி கட்டாயம். தேர்வு நடைமுறை வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அரசு பேருந்து பணியாளர்களுக்கான வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அனைத்து போக்குவரத்து மேலாண் இயக்குநர்களுக்கு போக்குவரத்து துறை செயலாளர் பனீந்திர ரெட்டி அனுப்பிய சுற்றறிக்கையில் கூறியிருப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கழக ஓட்டுநர் டிசிசி தேர்வு நடைமுறை அனைத்து அரசு போக்குவரத்து கழகங்களில் ஓட்டுநர் நடத்துனர் பணிகளை ஒரு சேர மேற்கொள்ளும் டிசிசி பணியாளர்களை தேர்வு செய்வதற்கான நடைமுறைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. பணியாளர்கள் தேர்வில் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிடப்பட்டுள்ளது. செய்முறை தேர்வு நேர்காணலில் மட்டும் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வர முடியாது என்பதால் எழுத்து தேர்வும் நடத்த பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் அரசு போக்குவரத்து கழகங்களில் ஓட்டுநர் டிசிசி பணிக்கு தமிழ் தேர்வில் தேர்ச்சி கட்டாயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, போக்குவரத்து துறையில் ஓட்டுநர் நடத்துனர் தேர்வுக்கு வழிகாட்டு நெறிமுறை வெளியிடப்பட்டுள்ளது. 2112 ஓட்டுநர் நடத்துனர் தேர்வுக்கு வழிகாட்டு நெறிமுறை வெளியிடப்பட்டுள்ளது. ஸோ அது சார்ந்த தகவல் நம்ம சேனலில் இன்றைக்கி கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் அப்படியே கீழே பார்த்துக்கோங்க அந்த வீடியோவில். ஸோ இந்த தகவல் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் போக்குவரத்து துறையில் உங்களுக்கு வேலை கன்ஃபார்மாக வேணுன்னா நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஊதியம் எவ்வளோ வழங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 17,700 ரூபாய் ஊதியமானது வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, அடுத்த ஓரிரு வாரங்களில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்புகள் வெளியிடப்படும். போட்டித் தேர்வு நடத்தப்பட்டு அதிக மதிப்பெண் எடுத்தவர்களின் பட்டியல் தயாரிக்கப்படும் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.